ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தோட சுற்றுப்பயணம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு டிவிகே கட்சியோட சுற்றுப்பயணம் எப்போது ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இதற்கு அப்புறம் ரோட் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு புதிய முயற்சியை விஜய் சார் எடுத்துருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் தொகுதி வாரியாக விஜய் சார் மக்களை மீட் பண்ண போறாங்களா அல்லது மாவட்டம் வாரியா மீட் பண்ண போறாங்களா அப்படின்றக்கான நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. குறிப்பாக சுற்றுப்பயணம் எப்போது ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகேன்பா, கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் 1 or 2 daysல விஜய் சார் மீட் பண்ண போறாங்க. இதனை தொடர்ந்து நவம்பர் மாதமான அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போக போறாங்க. அதாவது நவம்பர் மாதத்தோட முதல் வாரத்திலேயே சுற்றுப்பயணம் போக போறாங்களாம். இந்த ஒரு சுற்றுப்பயணம் வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி கிடையாது. அதாவது ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தோட ஒரு காலியான கிரவுண்ட்ல பொதுக்கூட்டம் மாதிரி நடத்த போறாங்களாம். அந்த ஒரு பொதுக்கூட்டத்துல போதிய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுடன் விஜய் சார் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் எந்த விதமான இடையூறும் இன்றி பிரச்சாரம் செய்ய தாவேகா சார்பில் முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது சுற்றுப்பயணம் குறித்து விஜய் சார் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது அடுத்த மாதமான நவம்பர் மாதத்தோட முதல் வாரத்துல சுற்றுப்பயணம் போக போறாங்க. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மைதானங்களில் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ஏற்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதற்கான அப்டேட்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.